என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். வருகின்ற 19ஆம் தேதி நாம் ஒவ்வொருவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய நாள். ஜனநாயகம் என்பது உங்களுக்கான உரிமையை 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அந்த உரிமையை மத்திய அரசிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கான ஒரு உறுப்பினர் வேண்டும். அந்த உறுப்பினரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். வருகின்ற 19ஆம் தேதி அதற்கான நாள். அந்த உறுப்பினர்களை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பதை இந்த காணொளி முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இந்த 2 இயக்கங்களும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறது 56 ஆண்டுகளாக. 1967 தொடங்கி இன்று வரை 56 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த 2 கட்சிகள், ஒரே கட்சி 2ஆக பிரிந்து மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வருகிறது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளும் மக்களின் தேவைகளை இத்தனை ஆண்டுகளில் பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படின்னா அதுதான் இல்லை. கேள்விக்குறியெல்லாம் இல்லை, அது இல்லை, அது செய்யலை, பூர்த்தி செய்யப்படலை. ஏன்னா இன்னமும் ஏழையாகத்தான் இருக்கிறான், பணக்காரனாகத்தான் இருக்கிறான், உரிமையற்றவனாகத்தான் இருக்கிறான், அடுத்தவனுடைய உழைப்பை பறிப்பவன் பறித்து கொண்டு தான் இருக்கிறான், ஏமாந்தவன் ஏமாந்து கொண்டே தான் இருக்கிறான், திருடி திங்கிறவன் திருடி தின்னு கொண்டே தான் இருக்கிறான். இதை சரியாக மாற்றி அனைவருக்கும் என்ற நிலையை இந்த ஆட்சியாளர்கள் இதுவரையில் உருவாக்கவில்லை. அப்படியான ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைக்கவும் இல்லை. 1967க்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி ஆண்டது. காங்கிரஸ் ஆட்சி பற்றி இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் மிக குறைவு. ஏனென்றால் அது கடந்த கால வரலாறு. நிகழ்காலத்தில் நம்மை அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அநீதி வேரை அறுப்பதற்கான வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. திமுக அதிமுக இந்த 2 பேருக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, இதுவும் மிகப்பெரிய ஊழல் இயக்கம், அதுவும் மிகப்பெரிய ஊழல் இயக்கம். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வது எப்படி என்று இந்தியாவிற்கே சொல்லிக் கொடுத்த இயக்கம் திமுக. திமுகவிற்கு நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிய இயக்கம் அதிமுக. அதிமுக மிகப்பெரிய சாதனைகளை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்ததுன்னு அதிமுக காரன் தண்டோரா போடுவான். உலக நாடுகளுக்கே திமுகவின் மாடல் தான் இன்னைக்கு முன்னோடியா இருக்குதுன்னு இவன் தண்டோரா போடுவான். யாரு? திருட்டு கூட்டம். இப்படி இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் நிலையை இந்த 56 ஆண்டுகளில் மாற்றி இருக்கிறதா அப்படின்னு சற்று சிந்தியுங்க. சாமானிய மக்களுக்கு சொல்றேன். இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சிக்காரனாவும் பேசல, சாமானிய மகனாக பேசுறேன். 1970களில் கள்ளுக்கடை தமிழ்நாட்டில் துவங்கப்படுகிறது கருணாநிதியால. 1970 தொடங்கப்பட்ட கள்ளுக்கடை பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் அபார மாற்றம் வளர்ச்சி அடைந்து இன்று மிகப்பெரிய டாஸ்மாக் நிறுவனமாக உருவாகி ஒவ்வொரு வீட்டிற்கு பக்கத்திலேயும் போன் பண்ணா அடுத்த செகண்ட் வீட்டுக்குள்ள வந்து பாட்டில் விழற அளவுக்கு அபார வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த சாராய நிறுவனத்தின் வளர்ச்சி. இதை உருவாக்கிய மிகப்பெரிய மதுவின் தந்தை என்றால் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி உருவாக்கிய மதுவை எம்ஜிஆர் உருமாற்றினார் டாஸ்மார்க்காக. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்காற்றினார். நான் சொல்றதுல எதனா தவறு இருந்தா கருத்துரை பகுதியில் சொல்லுங்க. ஜெயலலிதாவை புகழ முடியாது, கருணாநிதியை புகழ முடியாது, எம்ஜிஆரை புகழ முடியாது. ஒரு சில விஷயங்களை தவிர்த்து பார்த்தால் எம்ஜிஆருக்கு கருணாநிதி சளைத்தவர் அல்ல, கருணாநிதிக்கு எம்ஜிஆர் சளைத்தவர் அல்ல, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா சளைத்தவர் அல்ல, கருணாநிதிக்கு ஜெயலலிதா சளைத்தவர் அல்ல. இவர்கள் மூவருமே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. எல்லோருமே சரியாக திட்டம் போட்டு காய் நகர்த்தி தங்களுடைய அதிகார பதவியை காப்பாற்றி கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலம் வரை அதிகாரத்தின் உச்சாணி கொம்பிலேயே அமர்ந்து இறந்து போனார்கள். அதுதான் கேவலம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்களின் வாழ்வில் மட்டும் மாறவே இல்லை. அதிகாரத்துக்கு வந்தீங்க, இறக்கும் வரையில் அதிகாரத்தில் இருந்துதான் இறந்தீர்கள். ஆனால் மக்கள் மட்டுமே இருந்த இடத்திலிருந்து மாறவே இல்லை.
எங்க தாத்தன் கட்டின கோவணத்தை எங்க அப்பன் கட்டினா, எங்க அப்பன் கட்டின கோவணத்தை இன்னைக்கு நான் கட்டுறேன் இந்த கோவணத்தை நாளைக்கு என் பிள்ளைக்கு கொடுத்துடக் கூடாதேன்னு நான் கத்துறேன். என் மகனும் பேண்ட் ஷர்ட் போடணும்னு நான் ஆசைப்படுறேன். தப்பா? இதை மாற்றுவதற்கு இந்த 55 ஆண்டு கால அரசியல் பத்தலையா உங்களுக்கு, போதலையா உங்களுக்கு? முரசொலி மாறன், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், உதயநிதி, கனிமொழி, மூக்க அழகிரி, இன்னும் எத்தனை பேர்ரா வருவீங்க? நீங்க மட்டுமே மாறி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வியல் நிலை மட்டுமே மாறி இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் நிலை மாறவே இல்லை. 1000 கொடுத்தோம் கலைஞர் உதவித்தொகை, முதியோர் பென்ஷன் 2 கோடி மக்களுக்கு கொடுக்கிறோம், அது கொடுக்க வேண்டியது. கலைஞர் உரிமை தொகை 1000 மகளிருக்கு கொடுக்கிறோம், கேட்கல நாங்க உங்களை. பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 கொடுக்கிறோம், கேட்கல நாங்க உங்களை. பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000, நாங்க கேட்கல உங்களை. மாதந்தோறும் நீங்க இதை கொடுக்கறேன்னு சொல்றீங்கல்ல, அதை பெறுகின்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஏழ்மை நிலையில இருப்பதால தானே இன்னமும் அவர்களுக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது. இதை மாற்ற வேண்டிய அவசியமும் அந்த கடமையும் பொறுப்பும் ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? நான் சம்பாதிச்சு என் வீட்டுல சமையல் செய்து சாப்பிடுவதற்கான நிலையை நான் உருவாக்கி கொள்ள வேண்டுமா, இல்ல ஒவ்வொரு மாதமும் அடுத்தவன் வீட்டுல எப்ப சோறாக்கி போடுவானோன்னு காத்துக்கிட்டு இருந்து கையேந்தி போய் வாங்கி திங்கணுமா? இப்படிப்பட்ட நிலையில் எங்களை வைத்துக் கொண்டிருப்பது யார்? இதையெல்லாம் நான் கேள்வி கேட்டாக்கா திமுகவுக்கு எதிராக பேசுறான், ஸ்டாலினை வந்துட்டு தப்பா பேசுறான், உதயநிதியை தப்பா பேசுறான், கருணாநிதி குடும்பத்தை தப்பா பேசுறான் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. தப்பா பண்ணிட்டு போயிட்டாங்க, சொல்லித்தான் ஆகணும். இவ்வளவு பெரிய தவறுகளை இழைத்த இந்த முன்னோர்களை நான் சொல்லி கொடுக்கலனா இவர்கள் வந்துட்டு நல்லவர்கள் போல வேஷம் போட்டுட்டு இன்னமும் கொண்டு போய் ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் கருணாநிதி உதவித்தொகை, கலைஞர் உதவித்தொகை, அம்மாவின் சாதனை ஆட்சின்னு சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறாங்க, கலைஞரின் சாதனை ஆட்சின்னு சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறாங்க. 2 பேருமே மக்களுக்கு கொடுத்தது வேதனை ஆட்சிங்கிறத இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. என் வீட்டு பிள்ளை படிக்க போறான், அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு கூட முடியாத நிலையில் ஒரு பெற்றோரின் வாழ்வியல் நிலை இருக்குதுன்னா, விடுதலை பெற்ற 75 ஆண்டுகால இந்தியாவின் வளர்ச்சி என்ன? விடுதலை பெறுவதற்கு முன்புதான் வெள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு அனைத்தையும் அவர்கள் சுரண்டி கொண்டு நாம் கையேந்தி வாழ்கின்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. நம் முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அது அடிமை இந்தியா, அது அடிமை நாடு. இன்றைக்கு விடுதலை நாடுன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் வெள்ளைக்காரனிடம் இருந்து சுதந்திரம் வாங்கினோம், இந்த கொள்ளைக்காரர்களிடம் அத்தனையும் தாரை வார்த்து விட்டோம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டீர்களா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரட்டும், அதிமுக ஆட்சிக்கு வரட்டுங்க, எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது சில வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அரசு ஊழியர்கள், விவசாயிகள், தினக்கூலிகள் எல்லாருக்கும் சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, அதே ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அத்தனையும் ஓரமா வைத்திருக்கின்ற டஸ்ட்பின்னுக்கு உள்ள போட்டுருவாங்க. அன்னைக்கோடு அது கதை முடிஞ்சிடும். பிறகு 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தேர்தல் வரும்பொழுதுதான் அதே அறிக்கையை தூசு தட்டி எடுத்து மீண்டும் அந்த அறிக்கையில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பொறுக்கி மீண்டும் அதை புதுப்பிப்பாங்க. ஒவ்வொரு ஆட்சியும் ஒவ்வொரு கட்சியும், இந்த 2 கட்சியும் மாறி மாறி இதைத்தானே செய்யுது. இதை மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு எத்தனை அநீதிகளை இந்த திமுக இழைத்தது, எத்தனை விவசாயிகள் மேல எவ்வளவு அநீதிகளை இழைத்தாங்க. வடமாநிலங்கள்ல நடந்த கொடுமையை இங்க இருக்கிற ஓபிஎஸ் பேசுறான். ஆனா இங்க எம் மக்களுக்கு நடக்கிற அநீதியை பத்தி பேச அவனுக்கு நாக்கூசுது. என்ன அதை செய்யறவன் ஊன் தலைவன், அதை கேள்வி கேட்க இங்க நாக்கூசுது. அடுத்தவன் சொன்னா அவன் மேல எரிச்சல் வருது. வடமாநிலங்கள்ல இந்தியாவில மோடியோட ஆட்சி அவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்கள் ஆளுகின்ற இந்த மாநிலத்துல உங்களால் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை யார் கேள்வி கேட்பது? அதற்கு யார் குரல் கொடுப்பது? குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் சாதி அரசியல்வாதிகளாக சித்தரிக்கப்படுகிறீர்கள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அநீதிகளுக்கு குரல் கொடுப்பதற்கு இருக்கின்ற ஒரே இயக்கம் பாமக. அந்த இயக்கத்தை சாதி கட்சின்னு சொல்லிடுவீங்க ஒரே வார்த்தையில. அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இங்க கேள்வி கேட்கறதுக்கு நாதியே இல்லை இந்த திராவிட கட்சிகளை. ஆனா அவர்கள் மீது சாதி முத்திரை.
ஆனா உண்மையான சாதி அரசியலை செய்வது இந்த திமுகவும் அதிமுகவும் தான். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரணுமா? 55 ஆண்டு காலமாக செய்யாததை இனி இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இவர்கள் வெற்றி பெற வேண்டுமா? அதிமுக 55 ஆண்டுகளாக செய்ய முடியாததை இதற்கு மேல் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் வெற்றி பெற வேண்டுமா? யோசியுங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடக்கின்ற இந்த மாற்றம் 2026 கண்டிப்பாக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அதற்கான அடித்தளம் தான் 2024. இந்த 2024 மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி என்பது அரசியல்வாதிக்கானது அல்ல, அது மக்களுக்கானது. மக்களாகிய நாம் ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து வாக்களித்தால் நேர்மையான அரசியல்வாதி உங்களுக்கு கிடைப்பார். உங்களுடைய வாக்கை நீங்கள் விலக்கி விட்டுவிட்டால் வலிமை உள்ளவன் வைத்ததெல்லாம் சட்டமாகிவிடும். அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. எளியோரின் வாழ்க்கை மாற வேண்டும். அது மாறினால் மட்டுமே மாற்றமாக இருக்குமே தவிர எளியோரின் வாழ்க்கை இதுவரையில் மாறாமல் அப்படியே தொடருவது மாநிலத்திற்கும் பெருமை அல்ல, அது ஆட்சி செய்கின்றவர்களுக்கும் பெருமை அல்ல. அதை விட ஒரு கேவலம் மாநிலத்தின் ஆட்சியாளர்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.